LOLC வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயற்திட்டம் 3 கட்டங்களை கொண்டுள்ளது. முதற்கட்டத்தின் கீழ் டித்வா புயலால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு 10 நாட்களாக உலர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட நாடளாவிய ரீதியில் உள்ள 200 பாடசாலைகளை புனரமைக்கும் நடவடிக்கைகள் 2ஆம் கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன. 3 மாகாணங்களின் 6 மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ரத்தினபுரி மாவட்டத்தின் குறிப்பிட்ட தேசிய பாடசாலை, மாத்தளை மாவட்டத்தின் மெதகந்த கனிஷ்ட வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் மாணவர்களிடம் இன்று முற்பகல் கையளிக்கப்பட்டன. பதுளை மாவட்டத்தின் கலைவாணி தமிழ் வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டிடமும் மாணவர்களிடம் இன்று முற்பகல் கையளிக்கப்பட்டன. இதனிடையே ரத்தினபுரி மாவட்டத்தின் குமார மகா வித்தியாலயம், பதுளை மாவட்டத்தின் சிறிசுமன மகா வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் இன்று பிற்பகல் மாணவர்களிடம் கையளிக்கப்பட உள்ளன. LOLC வாழ்வின் சக்தி சமூக பணி திட்டம் நமது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது.